ராய் பகதூர் சித்தார்த்த பரத்வாஜ் ஹவுஸ்க்கு அனுப்பி எல்லாரையும் பழி வாங்க திட்டம் போட்டிருக்காரு. பரத்வாஜ் குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க பாக்குறாரு. அப்புறம் சித்தார்த்த அவங்க குடும்பத்துக்கு எதிராகவே வேலை செய்ய வைக்கிறார். அவருடைய முதல் டார்கெட் பிரேம். ஆமா ரோஹிணி, ராய் பகதூருடைய பிளான் என்னன்னா சித்தார்த்த கையாலேயே பிரேம கொல்லணும். இதுல நல்ல விஷயம் என்ன தெரியுமா? மாயா சீமா அன்னைக்கு முன்னாடி இதை பத்தி கால் பண்ணி ராய் பகதூரோட பிளான் எல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் அதனாலதான் சீமா அண்ணி சித்தார்த்த பரத்வாஜ் ஹவுஸ்ல தங்க வைக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. அப்படி இல்லன்னா என்ன ஆனாலும் சரி, நம்ம ராஜ் வேற இந்த விஷயத்துல வெற்றி அடைய விடவே கூடாது. இல்லன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். எதுவுமே முடியாது ரோஹிணி, நீங்க கவலைப்படாதீங்க. நான், பெரிய பாட்டி, கேலண்டர் எல்லாரும் இருக்கோம்ல, எங்களை மீறி எதுவும் நடக்க விட மாட்டோம். ஆனா சீமா அக்கா சித்தார்த்த வீட்ல அவரை தங்க விடாம மறுத்தப்போ அது வீட்ல இருந்து யாரும் மறுக்கலையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டுல சித்தார்த்த பத்தின உண்மை பெரிய பாட்டி தவிர வேற யாருக்கும் தெரியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, சீமா அக்கா சித்தார்த்த வீட்டுல தங்க விடாம தடுத்தப்போ வீட்ல இருந்த எல்லாரும் அவங்க மேல ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்களோ. முக்கியமா மாமாவும் உமாவும். ரோஹிணி, இப்ப இத பத்தி எல்லாம் யோசிக்க நேரம் இல்ல. நம்ம டென்ஷன் எல்லாமே பிரேம பத்தி தான். பிரேமுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா, அதுவும் சித்தார்த் இப்ப இருக்கிற இந்த நிலைமையில என்ன நடக்க போகுதோ. பேஷண்டோட ரூம் எந்த பக்கம் இருக்கு? என் கூட வாங்க. அண்ணி, என்ன இதெல்லாம்? அம்மா நல்லா இருக்காங்களா? சீமா இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா எப்படி நல்லா இருக்க முடியும் பிரேம்? அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, பைத்தியம். அந்த சீமா எதுக்காக நம்ம குடும்பத்தை இப்படி எல்லாம் பழி வாங்கிட்டு இருக்கானே தெரியல. ஏன், என்னாச்சு இப்போ? நேத்து ராத்திரியே அம்மா நல்லா குணமா இருப்பாங்க. இந்த சீமா செய்யற வேலையால அம்மாவோட உடம்பு சரியாகிறத விட இன்னும் மோசமா தான் போக போகுது. வேணும்னா நீயே போய் பாரு பிரேம். என்ன பிரேம் அம்மா குடிச்சிட்டு வந்து அக்காவோட சண்டை போட்டாரா? இப்ப நீங்களே சொல்லுங்க, என் புருஷனை பாதுகாக்கணுங்கிறதுக்காக என்னால இவ்வளவு சுயநலமா இருக்க முடியாதுல்ல. என் அக்காவோட வாழ்க்கையை என்னால எப்படி பணையம் வைக்க முடியும்? இதுதான் சரியான நேரம். நான் பிரேம் மாமாக்கும் குடும்பத்துல உள்ள மத்தவங்களுக்கும் எல்லா உண்மையையும் சொல்லி ஆகணும். நில்லுங்க ரோஹிணி, ப்ளீஸ் நில்லுங்க ப்ளீஸ். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. மாயா கிட்ட அவளோட நாகமணி கிடைக்கிற வரைக்கும் ராய் பகதூர் சித்தார்த்த எப்பவும் அடிமையா தான் வச்சிருப்பாரு. அதுவும் இல்லாம நீங்க உயிரோட இருக்கிறது ராய் பகதூருக்கு தெரிஞ்சா அவர் உடனே சித்தார்த்த கொலை பண்ணவும் தயங்க மாட்டாரு. உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளவு மோசமான ஆளுன்னு. அதுவும் இல்லாம அந்த ராய் பகதூர் கிட்ட நாகமணி இருக்கு. அதனால அவர் எதிர்த்து நம்மளால போராட முடியாது. நீங்க பாருங்க ரோஹிணி, நம்ம எமோஷன் ஆக கூடாது. ஒவ்வொரு அடியும் நாம பார்த்து ஜாக்கிரதையா எடுத்து வைக்கணும். அப்படி மட்டும் நம்ம பண்ணலனா அப்புறம் எல்லாமே நமக்கே பாதகமா முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப எனக்கு என்ன பத்தின கவலையை விட சீமா அக்காவை பத்தி தான் ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா சீமா என்ன பண்ணா? என்ன நடந்தது? நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். பிரேம், அது வந்து நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னா... சித்தார்த் நில்லு, சித்தார்த் போகாத. கொஞ்ச நாளைக்காவது சித்தார்த் மாதிரி இந்த வீட்டுல நடிப்பா. ஒருவேளை இதுதான் உங்களோட விருப்பமா இருந்தா கொஞ்ச நாளைக்கு நான் சித்தார்த்தா நடிக்க தயார். ஆனா நீங்க சித்தார்த்தா மாறி இங்க தங்க வேண்டிய அவசியமே கிடையாது. போக சொல்லிட்டா. ஆனா ஆனா எதுக்கு? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன விஷயம்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சீமா? அந்த தாயோட கருணை எல்லாம் சுஜாதா குணமாக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. மாமா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அத்தை இப்ப குணம் ஆயிடுவாங்க. ஆனா ஒருவேளை உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா, அதாவது இவர் அவங்க புள்ள சித்தார்த்து கிடையாதுன்னு, அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க மாமா.
சீமா, அந்த கதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த நேரத்துல சுஜாதாவோட உடல்நிலை குணமாகணும். அதனால இந்த பையன் இங்க தங்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்ல சின்னத்தை, நீங்க எல்லாரும் நான் சொல்றத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? போதும் சீமா, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இங்க பாரு சீமா, எது சரி எது தப்புன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். சொல்ல போனா உன்னை விட நல்லாவே தெரியும். என்ன தப்பா நினைக்காதீங்க. இவங்க சொல்றது சரிதான்னு நினைக்கிறேன். என்னால இந்த வீட்டுல உங்களுக்குள்ள சண்டை வரத நான் விரும்பல. நான் இங்கிருந்து போறதுதான் சரியா இருக்கும். நான் கிளம்புறேன். இங்க பாருப்பா கண்ணா, ப்ளீஸ் நான் சொல்றது கேளுப்பா. ப்ளீஸ் நில்லு. ப்ளீஸ் தயவு செய்து போகாதப்பா. நீ இது எங்க குடும்பத்துக்கு செய்யற மிகப்பெரிய உதவியா இருக்கும்பா. போவாத கண்ணா. இங்க பாரு கண்ணா, உன்னால மட்டும்தான் சுஜாதாவோட உயிரை காப்பாத்த முடியும். ப்ளீஸ். சித்தார்த், கொஞ்சம் நில்லுப்பா, கொஞ்சம் நில்லு. என்ன விட்டுட்டு போகாத சித்தார்த். சித்தார்த், போகாதே. சுஜாதா, சுஜாதா அக்கா, சுஜாதா அக்கா, இங்க பாருமா. அம்மா சுஜாதா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சீதா தேங்க்யூ போலக்கா. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. ஆனா அவன் போயிட்டானே. இல்லக்கா சீதா. பாட்டி நாங்க சீக்கிரமா அக்கா, முதல்ல தண்ணி குடிமா. அவ்வளவுதான் போதும். என்னுடைய சித்தார்த் என்னை விட்டுட்டு போறான்ல. அத்தை ப்ளீஸ், நீங்க முதல்ல உள்ள வாங்க, வந்து ஓய்வு எடுத்துக்கோங்க. வாங்க. எங்க பாரு சீமா, நீ கவலைப்படுற மாதிரி காட்டிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏன் நேரடியா சொல்ல மாட்டேங்கிற? சித்தார்த்தா எதுக்காக யார் அனுப்புனாங்கன்னு? சசி, நீ வாய மூடுறியா? இதெல்லாம் பேசுறதுக்கு இதுவா நேரம்? நான் இப்படி பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா எதுக்காக இப்ப சசிய வாய மூட சொல்றீங்க? அவ என்ன சொன்னாலும் அதுல தப்பு எதுவும் இல்லையே. பவி, சித்தார்த், நம்ம சித்தார்த் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போகல இல்லைங்க. சுஜாதா கொஞ்சம் அமைதியா இருமா. சீமா, நீ சொல்லுமா, சித்தார்த் என்ன விட்டுட்டு போகல இல்ல? சீமா, நீ ஏன் பேசாம இருக்கிற? என்னோட பையன் எங்க என்ன சொல்லு. சித்தார்த் எங்க? சித்தார்த், ராஜேந்தர் உள்ள கூட்டிட்டு வாமா. உள்ள போலாம். வாமா, பொறுமையா வாமா. பொறுமையா வாமா. நீங்க ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என் சித்தார்த் எங்க? முதல்ல நீ உள்ள வந்து ஓய்வு எடுமா. வா. இல்லங்க, நான் சித்தார்த்த பாக்கணும். சித்தார்த்த செத்துட்டாமா? இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனவன் நம்ம சித்தார்த்து கிடையாது. நம்ம சித்தார்த்து இறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்க பார் சுஜாதா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நம்ம சித்தார்த்து நம்ம கிட்ட திரும்ப வர முடியாத இடத்துக்கு போயிட்டான். புரியுதா? சித்தார்த் என்ன? அக்கா, சுஜாதாமா, இங்க பாருமா. சுஜாதா, சுஜாதா, சுஜாதா இங்க பாருமா. சுஜாதா. அப்பா, அம்மாவுக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை. நாம இப்ப உடனே டாக்டருக்கு போன் பண்ணி ஆகணும். பாக்குறதுக்கு சித்தார்த் மாதிரி இருந்தாரா? ஆமாம் பிரேம், நம்ம வீட்டுக்கு வந்தவரு பாக்குறதுக்கு அப்படியே சித்தார்த் மாதிரி தான் இருந்தாரு. அதாவது நம்ம சித்தார்த்த எதிரில வந்து நின்ன மாதிரி தான் தெரிஞ்சுச்சு. அப்புறம் அதனாலதான் அம்மா அவரை அடிக்கடி சித்தார்த் சித்தார்த்னு கூப்பிட்டு அவர் இங்கேயே இருக்க சொன்னாங்க. ஆனா சீமா அவளோட பிடிவாதத்தை விட மாட்டா. அவ ஏன் தன்னோட இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு புரியவே மாட்டேன். ராஜேந்திரன் சார், உண்மையை சொல்லணும்னா சுஜாதா அம்மாவுக்கு இது
வெறும் மயக்கம் மட்டும் இல்ல, மைல்டான ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்கு. என்ன? அவங்களுக்கு ஒருவேளை ஏதாவது மேஜர் ஷாக் ஏற்பட்டுச்சுன்னா, இல்ல அவங்களுக்கு துக்கம் ஏற்படுற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அப்புறம் எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. சித்தார்த் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் இந்த வீட்ல தங்கறதுக்கு தயாரா இருக்கும்போது அப்புறம் எதுக்காக நீங்க அவரை போக விட்டீங்க? ஐ மீன், ஐ நோ அவர் சித்தார்த் இல்லதான். ஆனா உங்க மிஸ்ஸஸ் சுஜாதாவுக்கு இப்போ மெடிக்கல் சப்போர்ட்டை விட அதிகமா மென்டல் இமோஷனல் சப்போர்ட் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. ஒருவேளை அந்த ஆள் சித்தார்த்தா இந்த வீட்லயே தங்கியிருந்தாருன்னா அப்போ உங்க மிஸ்ஸஸ் சுஜாதா குணமாகறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்திருக்கும். ஆனா இப்போ மேட்டர் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு. அப்புறம் எங்களோட ஸ்டாஃப் இங்க இருக்காங்க அவங்கள கேர் பண்றதுக்கு. அதுவும் இல்லாம நானும் நாளைக்கு இங்க வந்துருவேன். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். நல்லதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வரேன். போயிட்டு வாங்க. வரேங்க. அப்பா, ஆரியன் யாரு? அவர் எதுக்காக இங்க வந்தாரு? அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கப்பா. பிரேம், அது நாங்க அவரை பத்தி முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கலான்றதுக்குள்ள அவர் இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆனா அவர் பேசும்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. அவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு. அவர் நம்ம ஊருக்கு ஏதோ வேலை விஷயமா வந்திருக்காராம். அவர் இப்ப எங்க போயிருப்பாரு? அவர் எங்க போய் தேடுறதுன்னே தெரியலையே. அண்ணி, இந்த போன் யாரோடது? ஒருவேளை டாக்டர் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களா? ஜானவி, இந்த போன் உனக்கு எப்படி கிடைச்சது? அஞ்சலிக்கு ஹால்ல கிடைச்சிருக்கு. இத வச்சுதான் அவ விளையாடிட்டு இருந்தா. இது வீட்ல உள்ளவங்க போன் மாதிரி தெரியல. நிச்சயமா இது டாக்டர் போனா இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ஹால்லே உட்கார்லயே, நேரடியா அம்மாவோட ரூமுக்கே போயிட்டாங்க. அப்படின்னா இது யார்தான் இருக்கும்? பேட்டரி வேற டவுனா இருக்கு. இல்லனா ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இது அந்த ஆரியனோட போனா இருக்குமோ? ஏன்னா அவர் நம்ம வீட்டுக்கு வந்து லேண்ட்லைன் யூஸ் பண்ணாரு. அப்ப அவரோட போனை இங்க விட்டுட்டு போயிருக்கலாம்ல. கண்டிப்பா இது அவரோட போனா தான் இருக்கணும். ஜானவி, இதை சார்ஜ் பண்ணி வை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு. இப்ப நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க சீமா? நீ இப்ப சந்தோஷமால இருக்கணும். ஏன்னா எல்லாமே நீ விருப்பப்படுற மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு. இல்ல பவி, சீமாவை நீ எதுவும் சொல்லாத. இந்த உலகத்துல யாரு வேணாலும் தப்பு பண்ண முடியும். ஆனா சீமா மட்டும் என்னைக்கும் எந்த தப்பும் பண்ண மாட்டா. எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்ட்டுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் டாக்டர் யாரையும் உள்ள அலோ பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. சோ அதனால ப்ளீஸ். மேடம் இங்க பாருங்க, நீங்க மாஸ்க் எடுக்க கூடாது. அப்புறம் உங்களுக்கு மூச்சு விட சிரமமா இருக்கும். நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், அத்தை ஏதோ சொல்ல வராங்க. அங்க பாருங்க. என்னோட சித்தார்த் எங்க? நான் அவனோட அம்மா. என்னோட கண்கள் என் பையனை அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுல என்னைக்குமே ஏமாறாது. இப்ப நான் உன்கிட்ட என்னத்த சொல்றது சுஜாதா? அவன் நம்மளோட சித்தார்த்தே தான். ஆனா இப்ப இல்ல. இத பாரு சீமா, பெரியத்த என்னோட பையனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. நான் அவனை பார்க்காத வரைக்கும்
எனக்கு குணமாகாது. பெரியத்த சீமா கிட்ட சொல்லுங்க, என் பையனை கூட்டிட்டு வர சொல்லுங்க. திரும்ப அவனை கூட்டிட்டு வர சொல்லுங்க. சீமா கிட்ட சொல்லுங்க. சுஜாதா, நாங்க உன்னோட சித்தார்த்த கூட்டிட்டு வரோம். உன்னோட பையனை ரொம்ப சீக்கிரமா திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். இப்ப நீ ஓய்வு எடுக்கணும்ல, கண்டிப்பா நீ இப்ப ஓய்வு எடுக்கணும், சரியா? இவங்களே பிரச்சனையை உண்டு பண்ணிடுறாங்க, அப்புறம் கவலைப்படுற மாதிரி இப்படி நடிக்கிறாங்க. நீ இப்ப சந்தோஷப்பட்டாகணும். ஏன்னா எல்லாம் உன் விருப்பப்படி தானே நடந்துட்டு இருக்கு. அம்மாடி சீமா, மகாபாரதத்தோட போராட்டத்துல அர்ஜுனன் கூட தான் சொந்தங்களுக்கு எதிராக போராட வேண்டியதாயிடுச்சு. 2 குடும்பத்தோட பகைக்காக நடந்த போராட்டம் இல்ல அந்த போராட்டம், நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் நடந்த போராட்டம். இன்னைக்கு நீயும் அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில தான் நீ இருக்க. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உனக்கு ஆதரவா இல்ல, உனக்கு எதிராக தான் நின்னுகிட்டு இருக்காங்க. ஆனா நீ தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாத. ஆனா வெற்றி உனக்கு தான் கிடைக்கும். ஏன்னா நியாயத்துக்காக நீ போராட. நான் என்ன சொல்ல வரேன்னா, என் சீமா பண்ற ஒவ்வொரு காரியமும் எப்பவுமே நியாயமா தான் இருக்கும். அதனால நீ மனசை தளர விடாதம்மா, தைரியத்தை இழக்காத. நாங்க அஸ்வினி ஹேர் ஆயில ட்ரை பண்ண சொல்லி சில பேர்கிட்ட கொடுத்தோம். ரிசல்ட்ஸ் இப்ப பாப்போமா? என்னாலேயே நம்ப. என்னோட வருத்தம் எல்லாம் என்னன்னா, நம்மளோட இவ்வளவு முயற்சிக்கு அப்புறமாவும் ராய் பகதூர் ராஜ்பீர் சிங் உருவாக்கின சக்கர வியூகத்துல நாம முழுமையா மாட்டிக்கிட்டோம். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உண்மையை சொன்னா அப்புறம் எல்லாமே கெட்டு போயிடும். ஆனா என்ன பெரியத்த? அம்மாடி, நம்ம வீட்டோட நிலைமை இருக்கே. நீ ஒண்ணு செய்யுமா, நம்ம சுஜாதாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக சித்தார்த்த எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். பெரியத்த, அப்படி ஒருவேளை நம்ம சித்தார்த்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம்னா அப்புறம் பிரேமோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும். நீ என்னமா சொல்ற சீமா? பெரியத்த எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. அத்தையோட உடல்நலம் சரியாகணுங்கிறதுக்காக. ரோகிணியை பத்தி ஏதாவது தெரிய வந்திருக்கா? இல்ல மிஸ்டர் பிரேம், நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் முடியுமோ அவங்களாம் தேடி பார்த்துட்டோம். ஆனா இது வரைக்கும் ரோகிணியை பத்தி எந்த தகவலும் தெரியல. சீமா மேடம், நீங்க ரோகிணிய கடைசியா எப்போ எங்க மீட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அது ரோகிணி வீட்டை விட்டு எப்ப வெளியே போனாலும் அப்பதான் கடைசியா பார்த்தேன். ஓகே, ஒருவேளை என்கொயரியில உங்க உதவி தேவைப்பட்டா நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டியிருக்கும். நீங்க போன் பண்ணதுமே நான் அங்க இருப்பேன். ஓகே மேடம், நான் கிளம்புறேன் மிஸ்டர் பிரேம். நன்றி. சரிங்கம்மா. அண்ணா, இந்த போன் சார்ஜ் ஆயிடுச்சு. ஜானவி, நீ பிரேம் கிட்ட யாரோட போனை கொடுத்திருக்க?
அண்ணி ஆரியன் வந்திருந்தாருல, ஒருவேளை அவர்தான் அவர் போனை மறந்து வச்சிருப்பார் போல இருக்கு. அம்மாடி பவி, பவி என் கூட ரூமுக்கு வாமா. கொஞ்சம் என் கூட வாயேன். வா. இப்போ நீங்க தாமா இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைக்கணும். என்னால சித்தார்த்த பத்தி யார்கிட்டயும் சொல்லவும் முடியாது. அப்புறம் நான் அத்தைக்காக சித்தார்த்த இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரவும் முடியாது. ஏன்னா அந்த ரெண்டுல எது நடந்தாலும் சரி பெரிய பிரச்சனையாயிடும். அதனால அத்தையையும் என்னோட மாங்கல்யத்தையும் காப்பாற்ற வேண்டியது உங்களோட பொறுப்பு தாயே. என்னால நம்பவே முடியல. நாம அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி ஆரியனை சித்தார்த்தா மாத்தி நாம அனுப்பினோம். ஆனா இருந்தாலும் பரத்வாஜ் குடும்பம் இவனை அங்க ஏன் தங்க வைக்கல? இந்த சீமா அவங்களுக்கு நல்லா கதை கட்டி விட்டுருக்கா. அவங்களோட பையன் சித்தார்த்தையே இங்க திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை இப்படி இருக்குமோ? சீமாக்கு நம்ம வகுத்திருக்கிற சக்கரவியூகத்தை பத்தி ஏற்கனவே தெரியுமோ? சார், நான் இங்க தானே இருக்கேன். ஆனா போன் உங்ககிட்ட, என்கிட்ட, அப்புறம் ஆரியன் கிட்ட மட்டும்தான் சார் இருக்கு. நம்மள யாரும் சீமாவுக்கு சொல்ல மாட்டோம்ல. அப்படி இருக்கும்போது சீமாவுக்கு உங்களோட பிளான் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையே சார். ஹலோ அக்கா, ராய் பக்தூர் தான் சித்தார்த்தா பிரேமமாவை கொள்ள அனுப்பியிருக்காரு. ஒருவேளை நான் தான் இதெல்லாம் பண்ணிக்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருச்சா என்ன?